தமிழ்நாடு அரசு சார்பாக கொண்டு வரும் பல முன்னணி திட்டங்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டும் விதமாக அமையும். கல்விக்காகவும் பெண்களுக்காகவும் மருத்துவத்துக்காகவும் கொண்டு வர திட்டங்களும் செயல்பாடுகளும் அனைவரும் பாராட்டும் விதமாக அமையும். அப்படி அந்த வகையில் இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாள்லேயே முதல்ல அமுல்படுத்தப்பட்ட திட்டமான மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் பெண்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவே பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. பெண்களுக்கான தினசரி செலவை குறைக்கிறது, பெண்களுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது, பெண்கள் வேலைக்கு போறதை இன்னும் இலகுவாக்குறது அப்படின்னு இந்த திட்டத்தோட பலன் அவ்வளவு இருக்கும். சோ இதையெல்லாம் பறைசாற்றும் வகையில தான் பெண்கள் ஒரு வெளிநாட்டவர்கிட்ட பேசிய வீடியோ நேத்துல இருந்து வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோவை நேத்துல இருந்து ஷேர் பண்ணி பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. குறிப்பா தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சரான TRB ராஜா அவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. சோ அந்த வீடியோவில் பெண்கள் பேசினது என்ன, அதுக்கு அந்த ஆங்கிலேயர் கொடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லண்டனை சேர்ந்த மைக்கோ கெனடி அப்படிங்கிற ஒரு பிளாகர் தமிழ்நாட்டில் கம்பம், மதுரை போன்ற பகுதிகளில் பயணம் செஞ்சு பிளாக் வீடியோ பண்ணியிருக்கிறாரு. அந்த வரிசையில் அவர் நாகர்கோவிலுக்கும் போயிருக்காரு. அங்க ஒரு பகுதிக்கு போறதுக்காக வழி தேடி போயிட்டு இருக்காரு. அங்கதான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பெண்கள் மட்டுமே அதிகமா இருக்கிறத பாக்குறாரு. சோ அந்த பெண்கள் கிட்ட பஸ் நம்பர் கேட்டுக்கிட்டு நாகர்கோவில்ல எல்லா பஸ் ஸ்டாப்லயும் பெண்கள் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது, இதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்கள்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க, படிக்கிறதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃப்ரீயா பஸ் விடுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டுமே இந்த இலவச பேருந்து வசதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்ச அந்த விளாகர் உண்மையாவா, பெண்கள் கட்டணம் கட்ட தேவையில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெண்கள் இல்ல இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அடுத்து விளாகரான மைக் அவர்கள் இந்த திட்டத்தை ஏன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பெண்கள் சரியான பதில் அளிச்சிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, பெண்களை பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, பினான்சியல் சப்போர்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஓகே வீட்லயே இருக்காம வெளியே செல்லவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அப்படின்னு அவர் கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி அடுத்து ஃபேமிலியை மேனேஜ் பண்றதுக்காக இது உதவுது அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், பொருளாதார ரீதியா சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்றாங்க. Government buses are free for women and that's why we've seen at all the bus stops so many women. And why is this? Why do they give free travel for women? Why? Encourage the women to financially support. Okay, encourage the women to go around and instead of staying at home. Okay. Manage the family. Yeah, excellent. Thank you for explaining that. It's encouraging women to not be so codependent on men. I think the women getting free bus service here in India or here in Tamil Nadu is a brilliant idea. இதையெல்லாம் கேட்டுட்டு தான் அந்த விளாகரான மைக் அவர்கள் இந்த திட்டம் ஆண்களை மட்டுமே சார்ந்து இருக்காம பெண்களை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்றாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தது பிரில்லியன்ட் ஐடியா அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை பாராட்டுறாரு. அதுக்கடுத்து என்ன பெண்ணை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பஸ்ல ஏறி தான் ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லி அது விளையாட்டுக்காக பண்றாரு. இந்த வீடியோ தான் நேற்று இருந்து வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வர திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வழிகாட்டி அமையக்கூடிய அந்த வகையில இந்த மகளிர் இலவச பேருந்து பயணம் அப்படிங்கறதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பு செலுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் கொண்டு வந்த அந்த திட்டத்தை பார்த்து தான் தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் அடுத்து டெல்லியிலையும் அமல்படுத்தப்பட்டுச்சு. இதன் மூலமா கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பட்டு இருக்காங்க. இதை ஒட்டி இன்னொரு வீடியோவும் ஷேர் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நகர பேருந்து வந்து நிக்குது, அதுல ஏறவங்க பெரும்பாலும் பெண்களா தான் இருக்கிறாங்க. நகர பேருந்துகளை பயன்படுத்துற பெண்களோட விகிதம் அதிகமாக இருக்கின்ற போது அவங்களுக்கான மொபிலிட்டி அதிகமாக இருக்குது, அவங்க சமூக வெளியே அணுகிறதுக்கான தடைகள் குறைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆரம்பத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது எதுக்கு அரசுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இப்படி இலவச பேருந்து பயணத்தை கொண்டு வந்தா போக்குவரத்து துறைக்கு நஷ்டம் ஏற்படும், கவர்மெண்ட்டுக்கு அதிகமான செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த திட்டம் அமலான பின்னாடி அந்த திட்டம் தொடர்பான பார்வை மாறிக்கிட்டே வரதான் பார்க்க முடிஞ்சது. என்னதான் அரசுக்கு செலவு ஏற்பட்டாலும் சரி, ஆனா அது எங்க கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் ஒரு குறிப்பிடத்தகுந்த பணத்தை அந்த பயணம் மூலமா சேமிக்க முடியுது அப்படிங்கறதான் வரக்கூடிய தகவல்களா இருக்குது, ஆய்வுகளாகவும் சொல்லப்பட்டது. சமீபத்தில் நடத்தின ஆய்வுகள் கூட மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் திட்டம் மூலமா ஒரு பெண் சராசரியா 800 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு சேமிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டுச்சு. இதையெல்லாம் சரியா உணர்ந்துகிட்ட அந்த பெண்கள் தான் இப்போ அந்த விளாகர் கிட்ட உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆண்களை சார்ந்து இருக்காம தங்களால வெளியே போயிட்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை பெண்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் அந்த பெண்கள் வெளிப்படுத்திருக்காங்க. அவங்க பினான்சியல் இண்டிபெண்டன்ட், அதாவது பொருளாதார ரீதியா சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை ஒட்டி இந்த பயண திட்டத்துக்கும் பொருளாதார சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அங்கதான்
தான் ஒரு முக்கியமான நுட்பமான விஷயம் இருக்குது. அதாவது இன்றைய சூழல் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் பெண்கள் ஆண்கள் கிட்ட நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது தங்களால் வெளியே போக நினைச்சா கூட அங்கே நிறைய தடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது தான் இந்த இலவச பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிறது பெண்களை இன்னும் ஈஸியாக அந்த தடைகளை கடந்து வரதுக்கான வாய்ப்பு உருவாக்குது. மேலும் அதன் மூலமாக சேமிக்கிற பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக மாறுது. இதோட மட்டும் இல்லாமல் பெண்களை வேலைக்கு போகிறத ஊக்குவிக்குது. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சிறு நகரத்துக்கோ இல்லை பெரிய நகரத்துக்கோ போகிறதுக்காக பஸ் சார்ஜ் அதிகமாக செலவாகுது. அப்படின்னும் போது இந்த திட்டத்தின் மூலமாக மிச்சமாகிற பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கூடுதலான பணமாக தான் அமையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான சம்பளம் வேறையா இருக்குது, பெண்களுக்கான சம்பளம் வேறையா தான் இருக்குது. என்னதான் ரெண்டு பேரும் ஒரே வேலையை செஞ்சாலும் ஆண்களுக்கு அதிகமான சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளம் தான் இருக்கும்போது ஆக அந்த குறைவான சம்பளத்திலையும் பஸ் சார்ஜுக்குன்னு தனியாக அந்த பணம் ஒதுக்குறதன் மூலமா அவங்களுக்கு இன்னுமே கூடுதல் சுமை ஏற்படுது. அப்படி இருக்கும்போது தான் இந்த பயண திட்டம் அந்த கூடுதல் சுமையை குறைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதன் மூலமாக தான் அவங்களால பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய முடியுது அப்படிங்கிறது தான் அந்த பெண்கள் வெளிப்படுத்திருக்கிறாங்க. மேலும் ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க மிச்சமான பணத்தை எந்த வகையில் வேணாலும் செலவு பண்ணலாம். மேலும் மகளிர் உரிமை தொகை மூலமாக 1000 ரூபாய் வந்து சேருது. அதையும் நாம இதே கண்ணோட்டத்தை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு சாதாரணமான விஷயமா பட்டாலும் வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்கள்ல இருந்தோ ஒருத்தர் இந்த திட்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுறதை தான் நம்மளால பார்க்க முடியுது. அதே சமயம் இந்த இலவச மகளிர் பேருந்து திட்டம் அமலானதுல இருந்து நடத்துனர்கள் பெண்களை அணுகும் விதம் அப்படிங்கிறது இன்னும் அரகண்டா மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. பெண்களை ஓசி டிக்கெட் அப்படின்னு சொல்றதும், உனக்கு என்ன நீ ஃப்ரீயா தானே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றதும், பெண்களை அநாகரிகமா நடத்துறதும், பெண்களை உதாசீனப்படுத்துறதுமா தொடர்ந்து செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. ஆக இந்த விஷயத்திலும் மாறுதல் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த திட்டத்தோட முழு பலனையும் இந்த சமூகத்தால அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கறதா எதிர்பார்ப்பா இருக்குது. மொத்தத்துல இந்த வீடியோங்கிறது நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. இந்த திட்டத்தோட பலன் அதை அனுபவிக்கிற பெண்கள் மூலமாவே வெளிப்பட்டு இருக்குது. அது பல்வேறு மக்களுக்கும் பல்வேறு புரிதலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது.